முதலா நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு மால் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம அந்த ப்ரூக் ஃபீல்டை சொல்லுவோம். ப்ரூக் மால்னு சொல்லுவோம், ப்ரூக் ஃபீல்டு மால்னு சொல்லுவோம். அது ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு குளமா இருந்த பகுதி அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? குளம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய ஒரு பனம் காடா இருந்திருக்கு. பனம் மரம் இருக்கு இல்லையா, அந்த காடா இருந்திருக்கு. எப்படின்னா இந்த கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் அந்த ரயில் பாதை போகுது இல்லைங்களா, அதை ஒட்டி 2 மேம்பாலம் வரும். அதாவது அவினாசி மேம்பாலமும் வரும், வடகோவை மேம்பாலமும் வரும். இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை 2ஆ பிரிக்குது. அப்போ இந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இடம், அந்த காளீஸ்வரா மில்லுல இருந்து சிந்தாமணி இருக்கு இல்லைங்களா, வடகோவை வரைக்கும் கிட்டத்தட்ட பெரிய குளம் அது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேவாங்கர் பள்ளி, அதுக்கு பக்கத்துல வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குளமா இருந்தது. இன்னைக்கு கூட ஒரு சர்ச் இருக்கும் அந்த இடத்துல. அந்த சர்ச் எல்லாம் வந்து குளத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு சர்ச் தான். பின்னாடி தண்ணி வராத அளவிற்கு மூடி, அதற்கு பிறகு இந்த ரயில்வே 1906 போடுறாங்க இல்லையா, இந்த 6க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளம் மறைஞ்சு அந்த பனங்காட்டெல்லாம் அழிச்சு, அதற்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரூக் ஃபீல்டு, காளீஸ்வரா மில்லு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க வந்து கட்டுறாங்க. அதனாலதான் இன்னைக்கும் அதை தொட்டக்கூடிய இடங்கள்ல காட்டூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது காட்டூர் அப்படின்னா என்னன்னா பனங்காட்டூர். அன்னைக்கு வந்து பனம் காட்டூர்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு காட்டூர் அப்படின்னு நம்ம சுருக்கிறோம். ஸோ அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரூக் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த மால் ஒரு குளத்தின் மேலதான் நிக்குது.